Hi friends, Assalamu alaikum. Welcome to Differ Vlogs. ஹஜ் பெருநாள் கொண்டாடுற அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் என்னுடைய ஈத் முபாரக். இந்த இனிய நாளில் நாம ஒரு சூப்பரான ரவை புடிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க வீட்லயும் நீங்க இந்த சூப்பரான ரவை புடிங்க ட்ரை பண்ணி உங்க வீட்டை வர விசிட்டர்ஸ்க்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, வாங்க கிச்சனுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஏதாவது பேக்கிங் தட்டு இல்லைன்னா ஏதாவது பாக்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்து அதில் கொஞ்சமாக கீ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல அதை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். அதை நீங்கள் இப்போ ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. குயிக்காக நீங்கள் இதை இறக்கிடுங்க. இப்போது அதை நீங்கள் அந்த பேக்கிங் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே வச்சுடுங்க, நல்லா ஆறட்டும். இப்போ இதில் 3 கப் நான் பால் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நீங்கள் ஒரு பேனில் வச்சுக்கோங்க. பேனில் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக. அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் நல்லா உருகட்டும். 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இதில் இப்போ பாருங்கள், ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் மில்கோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ரவை போட்டதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போது இதில் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த முட்டையோட ஸ்மெல் வராது. ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆற வச்சுருந்த ரவை அண்ட் மில்க் மிக்ஸ் நல்லா திக்காகவே இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லாமே நீங்கள் உள்ளே சேர்த்துடாமல் 1 by 1ஆகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா எல்லாமே போட்டு பீட் பண்ணிட்டோம். இதை நம்ம அந்த பேனில் மாற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறி செட் ஆகிருக்கு. இந்த பேனில் நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஊற்றிட்டோம். இதை ஒரு ஃபாயில் இல்லைன்னா மூடி ஏதாவது போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு பெரிய பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். தட்டு வச்சு மேலே நீங்கள் நம்ம ஊற்றின இந்த பேக்கிங் ட்ரையை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மூடிட்டு நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணி எடுக்கணும். இப்போது 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சின்னதாக ஒரு நைஃப் வச்சு நீங்கள் சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளோட புடிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப சாஃப்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த புடிங்கில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரமல் புடிங்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.